செய்திகளை வழங்குவதற்காக நான் தாமியா ஸ்ரீராம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு வீரர் கூட இடம்பெறாத சிஎஸ்கே அணியை தடை செய்ய வேண்டும். பேரவையில் விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீது பாமக சட்டமன்ற உறுப்பினர் பேச்சு. பாலியல் புகார் தொடர்பாக கலாக்ஷேத்ரா இயக்குநர் முதல்வரிடம் மாநில மனித உரிமை ஆணையம் விசாரணை. பருவத் தேர்வுகள் முடிந்த பிறகு மாணவர்களிடம் விசாரணை நடத்தவும் திட்டம். அரசின் இலவச வேட்டி சேலை விநியோகம் தொடர்பாக திமுக அதிமுகவினரிடையே காரசார விவாதம். மக்கள் பிரச்சினையை பற்றி பேசவே பேரவைக்கு வந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காட்டம். கொரோனா தொற்று அதிகரிக்கும் பட்சத்தில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்படும். தமிழ்நாட்டில் கொரோனா 4வது அலை ஏற்படவில்லை என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேரவையில் விளக்கம். தமிழ்நாடு அரசின் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் அரசிதழில் வெளியானது. ஆளுநர் ஆர் என் ரவி நேற்று ஒப்புதல் அளித்த நிலையில் நடவடிக்கை. ஆருத்ரா நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான மைக்கேல் ராஜிடம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை. கோடிக்கணக்கில் சேர்த்த மோசடி தொகை எங்கே என துருவி துருவி கேள்வி. ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் சிங்கார சென்னை என்ற இலக்கை எப்படி எட்டப் போகிறீர்கள்? சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. முகச்சீரமைப்பு சிகிச்சை முடிந்து திருவள்ளூர் சிறுமி பள்ளி சென்றதில் மகிழ்ச்சி. முதலமைச்சர் ஸ்டாலின் டுவிட்டரில் வாழ்த்து. தமிழ்நாடு முழுவதும் கடந்த 3 நாட்களில் 51 போலி மருத்துவர்கள் கைது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த சிறப்பு சோதனையில் அதிகபட்சமாக 15 பேர் சிக்கினர். ராமேஸ்வரத்தில் பங்குனி உத்திர விழாவின் போது நடந்த மோதலில் காயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி மரணம். குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்யக்கோரி ஒரு தரப்பினர் சாலை மறியல். தமிழ்நாட்டில் மக்கள் நல பணியாளர் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஊதிய நிர்ணயம் மாநில அரசின் கொள்கை முடிவு என்றும் விளக்கம். புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து போலி வீடியோ வெளியிட்ட விவகாரம். பீகாரைச் சேர்ந்த யூடியூபர் மனிஷ் காஷ்யப்பிற்கு ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. ராசிபுரம் அருகே சீராப்பள்ளி மாரியம்மன் கோயிலில் வினோத நேர்த்திக்கடன். பூசாரியிடம் சாட்டையடி வாங்கிய பக்தர்கள். தமிழ்நாட்டில் RSS பேரணிக்கு அனுமதி வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்த தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. பாஜக ஆட்சியில் நடந்த ஊழல்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராஜஸ்தான் அரசுக்கு எதிராக சச்சின் பைலட் உண்ணாவிரதம். நாளை கூடுகிறது ராஜஸ்தான் அமைச்சரவை. டெல்லியில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 20வது கூட்டம். தமிழ்நாடு சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா பங்கேற்பு. ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 240 ரூபாய் அதிகரிப்பு. மீண்டும் 45,000 தாண்டியது ஒரு சவரன் தங்கம். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே டிஎஸ்பி மீது நடவடிக்கை கோரி பேரணி. பங்குனி தேரோட்டத்தின் போது டிஎஸ்பி வாகனம் தேரில் மோதியதாக புகார். புத்தகயாவில் மகாபோதி கோயில் அருகே காய்கறி சந்தையில் அடுத்தடுத்து வெடித்து சிதறிய சிலிண்டர்கள்.
நூற்றுக்கணக்கான கடைகள் எரிந்து சேதமடைந்ததால் வியாபாரிகள் வேதனை. ரயில்வே துறையில் பணி வழங்க சட்டவிரோதமாக நிலம் கையகப்படுத்திய வழக்கு. டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் விசாரணைக்கு ஆஜர். ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் இன்று மோதல். முதல் வெற்றியை பதிவு செய்ய இரு அணிகளும் முனைப்பு. ரஷ்யாவின் காம்சாட்கா தீபகற்பத்தில் எரிமலை வெடிப்பால் பாதிப்பு. பத்து கிலோமீட்டர் உயரத்துக்கு எழுந்த சாம்பல் புகையால் மக்கள் அவதி.